4000 கோடி என்பது லட்சியம். இப்போதைக்கு சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தான் நிச்சயம். என்னங்க பெரிய 4000 கோடி? 4000 கோடியில் அவர் மாற்றாங்க. நம்ம முதல்வர் ஐயாவோட முகத்தை பாருங்க, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அமைதி. நம்ம சின்னையாவோட தேஜஸை பாருங்க, என்ன ஒரு ஷைனிங். இதெல்லாம் விட நம்ம மேயர் அக்காவோட அழகை பாருங்க. இதுக்கு முன்னாடிலாம் இந்த 4000 கோடி ஒரு மேட்ராங்க, இல்லை மேட்ரான்னு கேட்குறேன். ஆட்சி காலத்துல தானே இவ்வளவு மழை வருது. அப்ப என்ன அர்த்தம்? நல்லவங்க ஆட்சி காலத்துல தான் அந்த மழை வரும். போய் அமெரிக்காலாம் பாருங்க, சிங்கப்பூர்லாம் பாருங்க, அவ்வளோ பெரிய ஊர்கள்லயே மழை வந்தா மழை வரப்போ தண்ணி தேங்கும், மழை நின்றோன்னு அது வாட்டுக்கு போயிடும். அதை விட டெவலப்பான ஒரு கண்ட்ரி தான் நம்ம தமிழ்நாடு. கண்ட்ரியா ஸ்டேட்டா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இந்த மாதிரி முரட்டு முட்டு கொடுக்குற ஊபிஸ் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா அவங்க இதில் டேக் பண்ணுங்க. இல்லை நீங்களே ஒரு முரட்டு ஊப்பினா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கடந்த 2-3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இந்த மழை பெய்யறதுன்றது வந்துட்டு அளவு அதிகமாகவும் இல்லை, அளவு கம்மியாகவும் இல்லை. ஒரு பொதுவான முறையில் மிதமான மழைகளாக பெஞ்சிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே புயல் பெருசாக காற்று அதிகமாக இல்லைனா கூட மழை தொடர்ந்து சென்னை மாவட்டத்தை தாண்டி தமிழ்நாடு முழுக்க அங்கங்கே பெஞ்சு பலவிதமான சேதங்களை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லணும். நிறைய இடங்கள்ல தண்ணீர் ரோட்டை தாண்டி வீட்டை தாண்டி அது பாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் தலைநகரம் சென்னையிலே மெயின் ரோட்லலாம் கூட தண்ணி அவ்வளோ தேங்கி இருக்கு. என்ன சொல்றாங்க மேடம், பிரியா மேடம் அப்படின்றத கேட்கும் போது எனக்கே திக்குன்னு ஆகி போச்சு. ஏன்னா 2023 என்ன சொன்னாங்களோ அதே தான் 2025 சொல்றாங்க. அப்படி என்ன சொன்னாங்கன்றதை நீங்களே பாருங்க. சென்னையில மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்து விட்டதா பார்க்கலாமா? இல்ல எங்கெல்லாம் முடியல அந்த இடத்துல மழைநீர் தேங்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, சென்னை கோர் சிட்டி பொறுத்த வரைக்கும் அனைத்து பகுதிகளுமே பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கு. அதனால தான் இப்போ வரைக்கும் தண்ணி எந்த இடத்துலயும் பெருசா நிக்கல. ஸோ இது வரைக்கும் காலையில இருந்து 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்கு. இந்த மழைக்குமே எந்த பகுதியும் நிக்கல. ஜிபி ஆவரேஜா காலையில இருந்து பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கு. மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் 160 பகுதிகள் 100 HP கொண்ட மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்களா? எங்கேயுமே தேங்கல அப்படின்றத வாய்க்கூசாம சொல்லியிருக்காங்க. இந்த 4 வருடங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை பிரச்சனை வரும்போது எல்லாமே மக்களுக்கு நேரடியாக முதல்வர் வந்தாரு, துணை முதல்வர் வந்தாரு, மேயர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய மழை வந்தா அதுவா வரணும், தண்ணி தேங்கணும், தண்ணி நின்றதுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி போயிட்டே இருக்கணும். ஸ்கூலுக்கு போறதுக்கோ அலுவலகத்துக்கு போறதுக்கோ மக்கள் பயம் இல்லாமல் ரோட்டில் நடந்து போகணும். உங்க வேலைகளை நீங்க பார்க்கணும். மழைன்றது அது வர வேண்டிய நேரத்தில் அது பாட்டுக்கு போகுன்ற ஒரு நிலையை உருவாக்குறது தான் ஒரு நல்ல அரசாங்கத்தோட ஒரு செயல்பாடு. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மழை வந்துருச்சுன்னா கூட்டமாக ஆட்டை கூட்டிக்கிட்டு ஆளுகளை கூட்டிக்கிட்டு கேமராவை தூக்கிக்கிட்டு நாங்கள் போய் ஆராய்ச்சி பண்றோம், நாங்கள் போய் செக் பண்ணி பார்க்க போறோம், இங்கெல்லாம் இது நடந்துட்டு இருக்கு, இங்க நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நாங்கள் சீரமைச்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் சீரமைட்டு இருக்கோன்றத தொடர்ந்து 75 வருஷமா 50 வருஷமா இதே சொல்லிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு நல்ல அரசாங்கத்தின் செயல்பாடு கிடையாது. நாலரை வருஷத்துல உருப்படியா இல்ல, அடுத்த இந்த 6 மாசத்துலயாவது மக்களுக்கு தேவையான செஞ்சு அவங்களை இந்த மாதிரி பிரச்சனைகள் மீட்டு எடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். மேலும் இந்த மாதிரி தொடர்ந்து சினிமா விஷயமோ அரசியல் விஷயமோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ until then meet you next time. Bye from உங்க விஜய் காதகன்.